So what is digital system design? Anybody want to talk about it? So it's the process of designing and developing. பிரதீப், மேம் கிளாஸ் ரூம்ல ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? தெரியும் மேம். ஆனா ஃபோன் யூஸ் பண்ணாத கெட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புவீங்க. நான்சென்ஸ். கெட் அவுட். தேங்க்யூ மேம், சோ ஸ்வீட். ஹாய், இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல, அது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல படிக்கிறப்போ பொறுக்கிறப்போ எடுத்து. மச்சான் கேண்டீன் போறோம் வரியாடா? பிஸ்ஸா வரேன்டா. இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் தருதல். இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் பிஸ்ஸடிச்சுட்டு கேண்டீனுக்கு போகும்போது ஒரு சீனியர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருந்தாரு. நமக்கு ஷார்ட் ஃபிலிம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால அங்க நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு தெரியல, அன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு கேமரா முன்னாடி நிக்க சொல்லி அந்த ஷாட் எடுத்தாரு. எடுத்துட்டு நீ நேர்ல தான்டா ஒரு மாதிரி இருக்க, ஆனா கேமரால சூப்பரா இருக்கடான்னாரு. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. ஆனா நாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. சேர்ந்து படம் பண்ணோம். அவர் டைரக்டரா, நான் ஹீரோவா. ஆசை மட்டும் படல, அதுக்காக ரொம்ப உழைச்சோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இப்போ அது நடக்க போகுது. குட் திங்ஸ் டேக் டைம். அட, நம்ம ப்ரொடியூசர். ஹலோ பிரதீப், ஏப்ரல் 10 நல்ல நாளா இருக்கு. டைரக்டர் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கேட்டிருக்கேன், பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா மேம். ஆனா இந்த அக்கவுண்ட்ல ஒண்ணு வந்து உரிமையா, அதுக்கு ஒரு அழகான பேர் மேம். சம்பளம் தானே போட்டாச்சு பிரதீப், பண்ணிடுங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த இன்ஸ்டாகிராம்ல 10 இயர் போட்டோ ரீக்ரியேஷன் சேலஞ்ச்னு எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டோட, ஃபிகரோட, லவ்வரோட, பொண்டாட்டியோட, ஏன் எக்ஸோட போடுறத கூட பார்த்தோம். அப்பதான் தோணுச்சு, ஏன் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அந்த ஷாட்டை திரும்ப இப்போ ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. டேய் நேர்ல தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரேம்ல சூப்பரா இருக்குடா. சரி ரியாக்ஷன் மாத்திட்டு